பொள்ளாச்சி இரட்டை மென்பொருளை பயன்படுத்தி 217 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளிக்கு ஜிஎஸ்டி ஏய்ப்பு செய்த நகைக்கடை அதிபர் கைதானார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கடைவீதியில் பிரபல சில்லறை நகை வியாபாரி ஒருவர் தங்கம் மற்றும் தங்க நகைகள் சப்ளை செய்வதில் முறைகேடு செய்திருப்பதாக கோவை மத்திய ஜிஎஸ்டி ஆணையரக தலைமையக தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் கோவையில் உள்ள சில மொத்த மற்றும் சில்லறை நகை நிறுவனங்களில் கடந்த பிப்ரவரி 1 மற்றும் 21ஆம் தேதிகளில் சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பிட்ட நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அந்நிறுவனம் 2 தனித்தனி மென்பொருட்களை தங்கள் வணிகத்திற்காக பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது கணக்கில் வராத சப்ளை உறுதி செய்யப்பட்டதும் அது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் குறிப்பிட்ட நகை நிறுவனம் 305 கிலோவுக்கும் அதிகமான தங்கத்திற்கு ஜிஎஸ்டி செலுத்தாமல் கணக்கில் வராத ரகசிய விற்பனையில் ஈடுபட்டது உறுதியானது. அதன் அடிப்படையில் 217 கோடி ரூபாய் வர்த்தகத்துக்கு 6.53 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக குறிப்பிட்ட நகைக்கடை நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பாக நிறுவனத்தின் பங்குதாரரை ஜிஎஸ்டி சட்டப்பிரிவு 2017 கீழ் நேற்று கைது செய்தனர். பின்னர் அவரை கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் உள்ள நகைக்கடை நிறுவனம் 305 கிலோ தங்கத்தை கையாண்ட விவகாரத்தில் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்த புகாரில் கைதான சம்பவம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.